த ஷ்ரவுட் பை முன்ஷி பிரேம்சந்த். பிரேம்சந்த் எழுதின இந்த ஷ்ரவுடுன்றது நிறைய லாங்குவேஜஸில் வந்திருக்கு. உருது அந்த மாதிரி மெனி லாங்குவேஜஸில் வந்திருக்கு. நமக்கு அதில் ஒரு இதை தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி எதை பற்றினா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட வந்து அவங்க ஃபாதர் இன்லா இருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது இந்த பிக்சரில் அவங்க வந்து குடிக்காரங்களாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கேரக்டரோட நேம் முக்கியமாக 3 கேரக்டர் தான். அந்த ஹஸ்பண்ட் பேர் மாதவ், ஒய்ஃப் பேர் பூதியா, கூட இருக்கிற அந்த தாத்தா வந்து இந்த பையனோட அப்பா. ஆக்சுவலாக இந்த அப்பாவும் பையனும் எந்த மாதிரினா எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. பட் பூதியா வந்ததுலேருந்து அவள் தான் மொத்தமாக வேலையை செஞ்சு அந்த குடும்பத்தையே தாங்கிட்டு இருக்கா. வீட்டு வேலை மட்டும் இல்லை, வெளியில் போயிட்டு வயல் வேலை அந்த மாதிரி செஞ்சு அவள் தான் தாங்கிட்டு இருக்கா. பட் ஒரு நாள் என்ன ஆகுது, அவளுக்கு வயிற்றில் பேபி இருக்குது. அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ ஷி ஹாஸ் பீன் டாஸிங் ஆல் டேன்றாங்க. அதாவது உருண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கா. நைட்டு ஃபுல்லாக அவளால் முடியல. அட் மார்னிங் அவளை பார்க்கும்போது அவள் இறந்துட்டான்றது தெரியுது. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கடைசியாக கொடுக்குற ஒரு மரியாதைன்றது அவங்களோட இறுதி சடங்கு தான். அதை செய்கிறதுக்கும் கண்டிப்பாக காசு வேணும் தான். ஏன்னா நம்மளோட இந்தியன்ஸோட முறைப்படி ஒரு டெட் பாடியை வந்து சுற்றி வைக்கிறதுக்கு ஒரு புது துணி தான் போடுவாங்க. தட் இஸ் வாட் கால்ட் அஸ் ஷ்ரவுட். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு டெட் பாடியை சுற்றுறோம் இல்லையா, அதுதான் ஷ்ரவுட். அந்த ஷ்ரவுட் வந்து புது ஷ்ரவுட் தான் போடுவாங்க. அதுக்கு காசு வேணும். ஸோ இவங்கக்கிட்ட காசு கிடையாது. இவங்க ரொம்ப ஏழை. இவங்க எப்படின்னா, அந்த வேலைக்கு ஏதாவது கிடைக்குமா, திருடி சாப்பிட்லாமா, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க. இவங்கக்கிட்ட எப்படி காசு இருக்கும், ஒன்றும் கிடையாது. ஸோ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு ஷ்ரவுடு வாங்கி இறுதி சடங்கு செய்யலான்னு சொல்லுவாங்க. ஸோ இறுதி சடங்கு செய்கிறதுக்கு வெறும் ஷ்ரவுடு போதுமா, அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு மூங்கில் கம்பெல்லாம் வச்சு கட்டணும் இல்லையா, அது எல்லாத்தையும் மக்களே பண்ணுறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் பீப்புளே பண்ணுறாங்க. இவங்கள நம்பி கொடுத்த ஒரே வேலை என்னென்னா, கையில் காசு கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு ஷ்ரவுடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. பட் ஆக்சுவலி நமக்கு தான் இவங்களை பற்றி தெரியும்ல, இவங்க குடிக்காரங்கன்றனால இவங்களுக்கு வந்து இந்த காசை வந்து ஷ்ரவுடு வாங்க மனசு இல்லை. பூதியா வந்து மாதவுக்கு மனைவி தான், இவங்களுக்கு டாட்டர்ன்லா தான். பட் இருந்தாலும் இவங்க குடிக்காரங்கன்றனால அவங்களோட கண் எது பக்கம் போகுதுன்னா, இந்த ஷ்ரவுடுக்கு வாங்குகிற காசுக்கு பதிலாக நம்ம அதை எடுத்துகிட்டு போய் குடிக்கலாமே, நம்ம ஃபன் பண்ணலாமே, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஷ்ரவுடு வாங்காமல் வேறு எங்கேயோ போயிட்டு ஜாலியாக குடித்து உள்ளாகிறாங்க. அதுதான் இந்த கதையோட சுருக்கம். ஸோ 2 minutesல மொத்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இதுதான் மெயினான சம்மரி. இதுக்கு மேலே வேணும்னா, டீட்டெயில்டாக வேணும்னா நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வச்சு நம்ம பின்னால் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ரியல் டெக்ஸ்ட்டு. நான் டெக்ஸ்ட்டே எடுத்திருக்கேன் உங்களுக்கு. சரி, ஸ்டார்ட் ஆகிறது பாருங்கள். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் டு த ஹட் எ ஃபாதர் அண்ட் சன் were sitting in silence. அதாவது அவங்க வீடு வந்து ஒரு குடிசை வீடு தான். அந்த வீட்டுக்கு முன்னால் வந்து அப்பாவும் மகனும் பாண்ட் ஃபயர் வச்சுட்டு இருக்காங்க. பாண்ட் ஃபயர்னால் முன்னால் இருக்கு இல்லையா, நெருப்பு, அதுதான். அந்த பாண்ட் ஃபயர் வச்சுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறத மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு வின்டர் டைம். வின்டர்னாலே எப்படி இருக்கும், டார்க்காக இருக்கும், கோல்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் ஜீசு சொல்கிறார். ஜீசுனா யார், மாமனார். அவர் சொல்கிறார் அவங்க பையனை பார்த்துட்டு, ஓகே அந்த பையனுக்கு அப்பா, அந்த பொண்ணுக்கு மாமனார். ஜீசு வந்து அவங்க பையன் மாதவ் கிட்ட சொல்கிறாங்க, ஷி ஹாஸ் பின் டாஸிங் அண்ட் டர்னிங் ஆல் டே, வை டோன்ட் யூ கோ டேக் அ லுக். அதாவது அவள் உருண்டு பிறண்டுட்டே இருக்கா நாள் ஃபுல்லாக. அவள் ப்ரெக்னென்ட் லேடி இல்லையா, ஸோ உருண்டு பிறண்டுட்டே இருக்கா, நீ ஏன் அவளை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. மாதவ் வந்து ஒரு ஹஸ்பண்ட், அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாதிரி இரிட்டேட்டட் ஃபேஸோடு சொல்கிறாரு, இஃப் ஷி ஹேஸ் டு டை why can't she get it over with. அதாவது அவள் சாவணுன்னா செத்து தொலையட்டுமே, அதையே நான் போய் பார்க்கணும் அப்படின்றா. உடனே உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக கேட்குறாரு. யூ ஆர் அ ஹார்ட்லெஸ் லிட்டில் ஷிட் அப்படின்னு திட்டுறாரு. என்னடா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னதும் உடனே அவள் சமாளிக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு வந்து அவளை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஓகே, இது வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. அவங்க என்ன ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னா சாமர், CHAMAR, சாமர் ஃபேமிலி. சாமர்னால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டேட்டஸில் ரொம்ப லோவானவங்க அவங்க. அதோட இந்த வில்லேஜில் எல்லாருக்குமே வேலை இருக்குது. இவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ இவங்களுக்கும் வேலை இருக்கும். பட் இவங்க 2 பேரும் ரொம்ப லேசின்றனால வேலைக்கே போக மாட்டாங்க. நிறைய பேருக்கு இவங்களை வேலைக்கு எடுக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை 4 நாளாக செய்வாங்க. ஸோ முடிஞ்ச அளவு வேலை கொடுக்க மாட்டாங்க. பட் வேலை இருக்குது, இவங்க போகணுன்னு நினச்சா வேலை கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இவங்க காசு வேணால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அப்பா மரத்து மேலே ஏறி அந்த உட்டெல்லாம் உடச்சி போடுவார்.
அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க விற்றுட்டு அந்த காசு தீருற வரைக்கும் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. வேறு ஃபுட்டே இல்லை, வேறு எதுவுமே இல்லைனா தான் அப்போ தான் டெய்லி லேபராக போகலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு இருந்தாலும் அந்த வில்லேஜ் வந்து ஒரு விவசாய பூமின்றனால எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இவங்க வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இவங்க லைஃபே ஒரு மாதிரி ஆடாக தான் இருக்கும். இவங்க வீட்டில் மொத்தமாகவே 2 or 3 earthen கிச்சன் வியர்ஸ் தான் இருக்குது. அதாவது 2-3 பாத்திரம் தான் இருக்குது கிச்சன்லேயே. சரி, உடுத்திருக்க துணி எப்படி இருக்குன்னா அவங்க கிளாத்ஸ் எல்லாம் டேர்ன் ஆகி அப்படியே ரேக்ஸாக இருக்குது. அதாவது கந்த துணியாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நேக்கட் பாடி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. என்ன தான் கடன் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களாம். ஏன் அப்படின்னா எவ்ரி ஒன் இன்சல்டட் தெம் பட் தே டிடன்ட் கேர். எல்லாருமே அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, பட் அவங்க வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. சரி, அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, ஆல்ரெடி பார்த்தோம் மரக்கட்டையை விற்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்ட் டைமில் பீஸையும் பொட்டேட்டோஸையும் எடுத்துகிட்டு வந்து நல்லா சுட சுட வச்சு சாப்பிடுவாங்க. இந்த வின்டர் டைமில் நல்லா சுட சுட வச்சு 2 பேரும் சாப்பிடுவாங்க. உள்ள பூதியாக அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த டைமில் சுகர் கேன் இருந்துச்சுன்னா சுகர் கேனை போயிட்டு எடுத்துகிட்டு அது எப்படி சாப்பிட்றாங்கன்னா அட் நைட் சக் தெம் டவுன் டு தியர் ஃபைபர்ஸ். அதாவது சக்கையாக அந்த சுகர் கேன் போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே சாப்பிடுவாங்க. சரி, இந்த அப்பா வந்து ஜீசு வந்து 60 years ஆயிருக்கு அவங்களுக்கு வயசு. ஜீசுவோட ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. ஜீசுவோட ஒய்ஃப் இறந்தக்கப்புறம் தான் மாதவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ மாதவுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி வயிற்றில் பாப்பா இருக்குது, பூதியா வயிற்றில். பூதியா வந்ததுலேருந்து இவங்க இன்னுமே சோம்பேறி ஆகிட்டாங்க. ஏன்னா அவளே போய்ட்டு உழைப்பா, வீட்டில் சமைக்கிறதா இருக்கட்டும், வெளியில் போய்ட்டு அந்த ஹார்வெஸ்ட் டைமில் போய்ட்டு வயல்வெளியில் வேலை செய்கிறது எல்லாமே அவள் தான் பண்ணுவாள். சரி, இவங்க என்ன தான் பண்ணுவாங்கன்னா அந்த பான் ஃபயர் காமிச்சேன் இல்லையா, அதை நல்லா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 2 பேருமே ஒரு ஷேம்லெஸ் மென் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. இப்போ ஹைலைட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அவள் டெய்லி வேலைக்கு போனனால அதனால் 2 shares ஆஃப் ஃப்ளோர், அதாவது மாவெல்லாம் அவளால் வாங்க முடிஞ்சது. அதை 2மே விற்கவே இல்லாமல் அந்த 2 ஷேம்லெஸ் மென்னுமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ கீழே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சைல்ட் பர்த் டைமில் அவளுக்கு வேலைக்கு போக முடியாது இல்லையா. ஸோ அவள் இப்போ வேலைக்கு போகல, வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த மாமனார் சொல்கிறாரு, கோ சி வாட்ஸ் ராங் வித் ஹர், போய் பாரு, அவளுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு போய் பாரு அப்படின்றாங்க. ஷீ சீம்ஸ் பொசிஸ்ட், அதாவது அவள் வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா, எக்ஸாசிசம்லாம் பண்ணணுன்னா அதுக்கு காசு வேணுமே, நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறான். ஆக்சுவலாக மாதவ் மைண்டில் என்ன இருக்குன்னா, இப்போ அந்த பான் ஃபயரில் அவங்க வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்ல சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒய்ஃப் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இங்கே 2 பேரும் நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன உள்ளக்குள்ளனா, இப்போ நம்ம போய் அங்கே பார்க்க போனோன்னா அந்த டைமில் உங்கள் அப்பா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் மனசில் மாதவுக்கு. இதுக்கப்புறம் சொல்கிறதுல தான் இவங்களோட மென்டாலிட்டியை ரொம்ப அழகாக பிரேம்சந்த் வந்து பிக்சர் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நானாச்சும் பரவாயில்லடா, என் ஒய்ஃப் சாகும்போது 3 நாளைக்கு அவள் கூடயே இருந்தேன், நீ என்னடா பண்ணுற, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், உனக்கு அவ்வளோ அக்கறைன்னா நீ போய் பாருன்றான் மாதவ். இவர் என்ன சொல்கிறாரு, நம்மளோட நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் எப்பயுமே ஷால் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் வெயில்ஸ்னுவாங்க, VEILS. வெயில்ஸ்னால் நம்ம ஃபேஸை வந்து பாதி அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு துணி போட்டிருப்பாங்க. அந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் மோஸ்ட்டாக மாமனாரை பார்த்தாங்கன்னா அந்த வெயில்ஸ் எல்லாம் போட்டு தான் இருப்பாங்க, போடாமல் இருக்க மாட்டாங்க. பட் இப்போ சைல்டு பர்த் டைமில் அவளுக்கு பெயினில் அந்த வெயிலெலாம் ஞாபகம் இருக்காது. ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் டாஸிங் அண்ட் டேர்னிங் ஆல் டேன்றாங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் அவளோட வெயிலோட தான் பார்ப்பேன், வெயில் இல்லாமல் அவளெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசுவும் சொல்கிறான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேரும், இவள் சீக்கிரம் செத்து தொலைஞ்சா பரவாயில்ல, சாவாமல் நெளிஞ்சிக்கிட்டே இருக்காளேன்றாங்க. அவள் தான் இவங்கள பார்த்துக்கிறாங்க, இவளுக்கு சோறு போடுறாங்க, ஆனாலும் இவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இவளுக்கு பாப்பா பிறந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கிச்சன் இஸ் டோட்டலி எம்டி. அவள் வேலைக்கு போனனால தான் அவள் கிச்சனில் கொஞ்சமாவது மாவாது இருந்தது 2 பேருக்கு. இப்போ அவளும் வேலைக்கு போக முடியாது, இப்போ நம்ம கிச்சன் சுத்தமாக காலியாக இருக்குது, நம்மளாடா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. மாதவ் எப்படின்னா அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி வளர்றவன். உடனே மாதவுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஜீசுவும் சொல்கிறாரு, எனக்கு 9 sons இருந்தாங்க, நான் எவனையுமே வளர்க்கல, இந்த வில்லேஜ் பீப்புளே எல்லாத்தையும் வளர்த்து விட்டுட்டாங்க, கவலைப்படாதடா, பார்த்துக்கலாம், பிறந்தா பார்த்துக்கலாம், செத்தா சீக்கிரம் செத்து தொலையட்டோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பூதியா இந்த மாதிரி கொஞ்ச நாளாகவே சைல்டு பர்த்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா. ஸோ இவங்க அப்பாவும் மகனும் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்காங்க.
முந்தா நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்க. ஸோ பயங்கர பசியாக இருக்காங்க. அந்த பான் ஃபயரில் உருளைக்கிழங்கு வச்சு நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த பேர்னாக இருக்கிற அந்த சூடாக இருக்கிற பொட்டேட்டோ கொஞ்சம் கூல் ஆகணும். அதுக்கு கூட பொறுமை இல்லாமல் கையில் எடுத்து தடன்னு ஆட்டி அந்த சுடு அப்படியே எடுத்து வாயில் போட்டு நாக்கெல்லாம் பொத்து போய் தொண்டைக்குள்ளே அப்படியே அவங்களுக்கு இறங்குது. அது அவங்களுக்கு இதமாகவும் தெரியுது. அவங்களால பொறுக்கவே முடியல. கடித்தோன்னா இன்னும் வாயெல்லாம் பொத்துருன்றனால கடன்னு அது எல்லாத்தையும் முழுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்மெல்லை பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஸ்டொமக்குள்ளே போயிட்டு அது கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுங்கிடுறாங்க. ஆனாலும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, சாப்பாடு அவ்வளோ சூடாக இருக்கிறனால. இதை சாப்பிட்டு இருக்கும்போது ஜீசஸ் சொல்கிறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி தக்கூர் வெட்டிங்க்கு நான் போயிருந்தேன். தக்கூர்ன்றது ஒரு பர்சன், நல்ல வெல்த்தியான லேண்ட்லார்டு மாதிரி. அவர் அந்த வெட்டிங் ஃபீஸ்டில் என்னெல்லாம் சர்வ் பண்ணாருன்றதை பற்றி வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஒருத்தி கஷ்டப்பட்டுருக்கா, இவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடை பற்றி வேறு பேசுகிறாங்க. அதுவும் 20 வருஷம் முன்னாடி உள்ளது. அவர் 20 வருஷம் முன்னாடி சாப்பிட்டதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வெட்டிங்கில் சாப்பிட்ட மாதிரி நான் வேறு எங்கேயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லைன்னு சொல்லிட்டு வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே எல்லாருக்குமே பூரிஸ் கொடுத்தாங்க, எல்லாருக்குமே சத்பானிஸ் கொடுத்தாங்க. சத்பானிஸ்னால் என்னென்னா அது கீயில் செய்கிற ஒரு டிஷ், அவ்வளோதான். அதே போல் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரை வெஜிடபிள் டிஷ் வச்சாங்க, க்ரீமி தால் வச்சாங்க, யோகட் இருந்தது, சட்னி இருந்தது. யோகட்னால் தயிர் மாதிரி. சட்னி, ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு லிமிட்டே கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இந்த லைன் பார்த்தா தெரியும். பீப்புள் ate so much that afterwards no one dared to touch their glasses of water. அதாவது தண்ணி குடித்தா வயிறு ஃபுல்லாகிடும், அதனால் ஃபுல்லாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க. அவ்வளோ முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்கும்? ஸோ யாருமே தண்ணியே தொடலை. அதுக்கப்புறம் ஹாட்டாக அரோமேட்டிக் கச்சோரிஸ் இருந்துச்சு. நம்ம பிளேட் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாரோட மவுத்துமே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க மவுத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஜீசஸ் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் பான் வேறு கொடுத்தாரு. பான் சாப்பிட்றதுக்கு எனக்கு எங்கே முடிஞ்சது, நான் எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு சாப்பிட்ருந்தேன், அவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மாதவுக்கு ஆசையாயிடுச்சா, இப்போல்லாம் அந்த மாதிரி யாராவது வெட்டிங் வச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, யாரா இப்போ அப்படி வைக்கிறா, எல்லாருமே சிக்கனமாக வைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. வெட்டிங்ஸ்க்கெலாம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ யாருமே தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மாதவ் சொல்கிறான், நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்து 20 பூரிஸ், ஏன் அதுக்கு மேலே கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவே நெக்ஸ்ட்டு சொல்லிக்கிறாரு, நீ ஒரு 20 பூரி சாப்பிடுவேன்னா நான் ஒரு 50 அதுக்கு மேலேயும் சாப்பிடுவேன், நான் உன்னோட பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த லைன் பாருங்கள். Having eaten the potatoes, drunk some water, both of them covered themselves with their dhotis. நல்லா பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு 2 பேருமே அவங்க தோத்தி இருக்கு இல்லையா, வேஷ்டி, அதை எடுத்து அப்படியே நல்லா கவர் பண்ணிக்கிறாங்க. curled up with their legs against their stomach. அவங்க காலை நல்லா சுருண்டு படுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுருண்டு அவங்களோட ஸ்டொமக் கிட்ட அவங்க காலை வச்சுக்கிட்டு and fell asleep before the bonfire as if they were 2 coiled pythons. அவங்க அப்படி சுருண்டு இருக்கிறத பார்க்க அந்த பான்ஃபயர் பக்கத்தில் ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுருண்டு படுத்திருக்காங்க. அண்ட் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் புத்தியா ஹேட் பீன் மோர்னிங் இன் லேபர் பெயின். இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, உள்ள புத்தியா லேபர் பெயினில் அழுதுட்டு இருக்கா. மார்னிங் மாதவ் உள்ளே போய் செக் பண்ண பார்க்குறாங்க, எதுக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு. ஷீ ஹேட் கான் கூல்டு, ஃபைல்ஸ் வெர் பஸ்ஸிங் அரவுண்ட் ஹர் மவுத். ஆமாம், அவள் இறந்துட்டா. இப்போ அவள் உடம்பை தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்குது, இறந்தக்கப்புறம் உடம்பு சில்லுன்னு தானே இருக்கும். அதே போல் அவளோட வாய் திறந்துருக்கு, வாய்க்கிட்ட அப்படியே ஃப்ளைஸ் எல்லாம் முக்கிது. அந்த பாப்பா அவளோட ஊம்லேயே இறந்து போச்சு. இப்போ இவங்களுக்கு சடங்கு செய்கிறதுக்கு காசு வேணும் இல்லையா. ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு தூங்கினவங்க, they both of them begin to wail loudly. பயங்கரமாக கத்தி அழுறாங்க 2 பேரும், நெஞ்செல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு கத்தி அழுறாங்க. இதை கேட்டதும் இறந்துட்டாங்கன்றது தெரிஞ்சு எல்லா நெய்பர்ஸும் ஓடி வராங்க. இவங்க கேட்காமையே அவங்க ஃபுனரலுக்கு தேவையான வுட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ காசுக்காக ஃபாதரும் சன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, வில்லேஜ் ஜமீன்தார்கிட்ட போய் காசு வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வில்லேஜ் ஜமீன்தார்கிட்டே திருடிட்டு வேலைக்கு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வராமல் அப்படியே தலைமறைவாயிட்டாங்க. ஸோ அந்த ஜமீன்தாரும் கொஞ்சம் திமிராக தான் பேசுவார் திருப்பி. ஸோ ஜமீன்தார் என்ன சொல்கிறாரு, வேர் ஹாவ் யூ பீன் ஹைடிங் யுவர் செல்ஃப், இவ்வளோ நாள் எங்கடா ஒளிஞ்சிருந்தீங்க? இட் சீம்ஸ் லைக் யூ ஆர் ஆஸ்கிங் டு பி கிக்ட் அவுட் ஆஃப் திஸ் வில்லேஜ். இந்த வில்லேஜ்லேருந்து உங்களை தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க,
துரத்திட்டாங்கல்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே 2 பேரும் அப்படியே நடிச்சு கொட்டுவாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஜீசு போய் நிற்கிட்டு, சர்க்கார் ஐம் இன் அ பேட் வே, மாதோஸ் ஒய்ஃப் பாஸ்ட் அவே லாஸ்ட் நைட். அதாவது சர்க்கார்னால் ஜமீன்தாரை தான் சொல்கிறாங்க. ஜமீன்தார், நான் ரொம்ப கஷ்டத்துட்டு இருக்கேன், மாதவோட ஒய்ஃப் நேற்று இறந்துட்டா, நாங்கள் அதுக்கு அவனா அப்படியே அடிச்சு விட்றான். இவன் உட்காந்து பொட்டேட்டோ தான் சாப்பிட்டான். ஆனால் அவர்கிட்ட சொல்கிறாரு, எல்லா ட்ரக்கு எல்லா மெடிசன் எல்லாமே கொடுத்து பார்த்துட்டோம், அவள் இறந்து போயிட்டா, எங்களால் அவளை காப்பாற்ற முடியல, எல்லாம் பண்ணியுமே அவள் இறந்துட்டா அப்படின்னு போய் சொல்லுவான். ஸோ ஜமீன்தார் என்ன தான் கிண்டல் பண்ணாலும் அவரும் கொஞ்சம் கம்பேஷனேட்டான ஆள் தான். அதனால் வில்லிங்லி ஆர் அன்வில்லிங்லி, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, ஒரு 2 ரூபாயை எடுத்து அவன் மூஞ்சி விட்டெறிகிறாரு. 2 ருபீஸை போட்டுட்டு கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஒரு இறக்கத்தில் தான் தராரு, அவங்ககிட்ட கொடுத்தா வராது அப்படின்றது தெரியுது, இருந்தாலும் கொடுத்துட்றாரு. அப்புறமா என்ன பண்ணுறாரு, இந்த ஜீசு வந்துட்டு எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு 2 ருபீஸ் கொடுத்தாங்க, ஜமீன்தார் கொடுத்தாங்கன்னு சொன்னதும் ஒருத்தர் வந்து 2 அணா கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து 4 அணா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 1 மணி நேரத்தில் ஜீசு கையில் 5 ரூபா வந்துருச்சு. அதே போல் வுட்டு பேம்பூஸ் இதெல்லாம் மக்களே அவங்களே இவன் கேட்காமே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் கடைக்கு போகலான்னு போகிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க, சீப்பாக ஒன்று வாங்கி கொடுப்போம், போதும் எரிக்க போடுறதுக்கு எதுக்கு நம்ம புதுசாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க நினச்சிருந்தா காலையிலே வாங்கியிருக்கலாம், பட் ஈவினிங் வரைக்கும் சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுற்றிட்டு கடைசியில் ஒரு வைன் ஹவுஸ்க்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. வந்துட்டு இன்டென்ஷனலாக வந்துட்டு இது தற்செயலாக வந்த மாதிரி வந்துடுறாங்க. வந்துட்டு சரி வந்துட்டு உள்ளே போவோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு பாட்டில் ஆஃப் லிக்கரை ஆர்டர் பண்ணுறான் ஜீசு. அப்புறம் குசாக்குன்ற சைட் டிஷ் ஆர்டர் பண்ணுறாங்க. 2 பேருமே உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவங்க பண்ணுற செலவு எல்லாமே அந்த ஸ்டவுடுக்கு இருந்த காசில் தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அப்படியே வானத்தை பார்த்துட்டு ஸ்டவுடை என்ன பண்ண போகிறாங்க, போட்டு எரிக்க தான் போகிறாங்க. உயிரோடு இருக்கும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டவுடு எப்படியும் எரிய தான் போகுது. அதுக்கு பதிலாக அவள் இறக்கும்போது கூட நம்ம வயிற்றை நிறச்சிட்டு அந்த காசில் நம்ம வயிற்றை நிறச்சி விட்றாளே, பூதியா உண்மையிலேயே ஒரு ஏஞ்சல் தான், பூதியா நல்லவா தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க. இதெல்லாம் வந்துட்டு மாதவுக்கு வந்து மேலேருந்து அந்த ஏஞ்சல்ஸ்லாம் பார்க்குற மாதிரியும் பூதியா பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கில் ஃபஸ்ட்டு இப்படி பேசுவான். ஜீசு எப்படின்னா கொஞ்சம் கூட இறக்கம், எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷங்க ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காத ஒரு ஆள். ஜீசு சொல்லுவான், ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னது மாதம் சொல்லுவான், இப்போ காசு எங்கே போச்சுன்னு கேட்டால் பீப்புள் கேட்பாங்க, வில்லேஜ் பீப்புள் தானே கொடுத்துருக்காங்க, அவங்க தான் கேட்பாங்க, காசு எங்கே ஸ்டவுட் எங்கேன்னு கேட்டால் என்னடா பண்ணுவேன்னா, நம்ம சீப்பாக ஒன்று வாங்கிக்கலாம், நான் சல்ட்டாக சொல்லுவேன், நான் வெயிஸ்ட்டில் தான் வச்சுருந்தேன், இடுப்பில் தான் மடித்து வச்சுருந்தேன், அந்த காசு எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆர்டர் பண்ணுறாரு. 2 seats ஆஃப் பூரிஸ், மீட் வித் ஸ்டூட் வெஜிடபிள்ஸ், டேஸ்டி லிவர்ஸ், ஃப்ரைடு ஃபிஷ்னு அக்கச்சக்கம் ஆர்டர் பண்ணுறான். டோட்டலாக 1.5 rupees இதில் செலவு ஆயிடுச்சு. இப்போ ஜீசு வந்து பெரிய ஃபிலாசபிக்கல் வேலை சொல்கிறாரு. இனிவா பூதியா இறந்தாலும் அவகிட்ட இருந்த காசில் நம்ம வயிற்ற நிறைச்சிருக்கா, நம்மளோட சோல்ஸ் எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணிருக்கா, நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது அவளுக்கு சந்தோஷம் தானே, அது பூதியாவுக்கு ரிவார்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவன் கேட்குறான் கொஞ்சம் நேரம் கழித்து, செகண்ட் ஆர் டாடா we too will have to go there one day, நம்மளும் இறந்து போனால் ஒரு நாள் அங்கே போவோம், அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன எங்கே எனக்கு ஸ்டவுடு கூட உங்களால் வாங்க முடியலன்னு கேட்பாள், என்ன சொல்கிறதுனதும் ஜீஸ் அப்படியே ஒரு மாதிரி அந்த சைல்டிஷ் கமெண்ட்டுக்கெலாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு மாதிரி சீனை காட்டுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜீசு சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் 60 வருஷமாக இந்த உலகத்தில் இருக்கேன்னா இந்த உரு மக்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு கண்டிப்பாக ஸ்டவுடு வரும், நீ கவலையே படாத அப்படின்றாங்க. மாதவுக்கும் ஒன்றும் புரியல, ஸ்டவுடு காசில் தான் நம்ம செலவு பண்ணுறோம், ஸ்டவுடு எப்படி வரும், யார் கொடுப்பா, எப்படி வரும்னு திருப்பி கேட்குறான். அப்புறமா அப்படி சொல்கிறாரு, நம்ம தொலைச்சிட்டோன்னா மறுபடியும் இதே மக்கள் காசு கொடுத்து நம்மகிட்டே வாங்க சொல்லுவாங்க, 2வது வாட்டி நம்ம தொலைச்சிட்டோன்னு சொன்னால் 3வது வாட்டி அவங்களே போய் ஸ்டவுடு வாங்கிட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி பீப்புள் இவங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமாக. அந்த அட்மாஸ்ஃபியரே ரொம்ப இன்டாக்சிகேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ட்ரங்கிங், ஒரு வைன் ஹவுஸ் எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே ட்ரங்கடாக பீப்புளாக தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற குடிக்காரங்களாம் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, பாரு அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃபுல் பாட்டில் வச்சுருக்காங்க, ரொம்ப ஃபார்ச்சுனேட் தான், லக்கி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாதவ் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறெல்லாம் நிறைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ரிமைனிங் பூரிஸ் இருக்குது, அது யாருக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பசியோடு ஒரு பெக்கர் நிற்கிறாரு. அந்த பெக்கரை பார்த்து போயிட்டு வாழ்க்கையிலே தடவை இவர் இப்படி கொடுத்து ஒரு மன திருப்தி ஆகுறாங்க. கொடுத்துட்டு, கிவ் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்,
த உமன் ஹூ earned this has died but your blessings will certainly reach her. ஜீசு வந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறான். இதை சாப்பிட்டுட்டு நீ என்ன வாழ்த்தாத, பூதியாக தான் எங்களுக்கு கொடுத்தா, அவள் இறந்தாலும் அவளால் தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றோம், அதனால் நீ வாழ்த்துறதா இருந்தால் பூதியாவை வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாதவ உடனே அப்படியே வானத்தை பார்த்து அவள் கண்டிப்பாக ஹெவனுக்கு தான் போவாள் அப்படின்னு சொல்லுவாள். ஹெவன் என்ன, குவீன் ஆஃப் ஹெவனாகவே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவ் சொல்கிறான். ஏதோ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இதாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. ஸோ திடீர்னு மறுபடியும் மைண்ட் செட் மாறுது. இப்போ தான் வந்துட்டு அவளை புகழ்ந்தாங்க, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணா அவள் நல்லா இருப்பாள், அவள் ஹெவனில் இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ வந்து டாக்ஸிகேஷனில் இருக்காங்க இல்லையா, ஆல்கஹால் எடுத்துருக்கனால மறுபடியும் மூட் ஸ்விங் ஆகுது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி சாரோ ஆகி அப்படியே அழுகிற மாதிரி, அப்பா அந்த புவர் பூதியாவை பாருங்கள், அவள் இறக்கும் போதும் சஃபர் ஆனா, வாழ்ந்த போதும் சஃபர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவான். உடனே ஜீசு வந்து கன்சோல் பண்ணுவான். ஏன்டா அழுற, ஷீ இஸ் broken ஃப்ரீ ஃப்ரம் திஸ் வேர்ல்ட்ஸ் வெப் ஆஃப் illusion. இந்த மாய உலகத்துலேருந்து அவள் தப்பிச்சிட்டா, அவள் எஸ்கேப் ஆகிட்டா, ஷி வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்துனாங்க, அதுக்கப்புறம் அழுதாங்க ரெண்டு பேரும். இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா BUGUILER, பெகுலர் யுவர் சைட் லாங் பேவிச் பெகுலர் வைன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த என்டையர் வைன் ஹவுஸுமே ஏதோ ஒரு மாய உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ட்ரங்கர்ஸுமே ரெண்டு பேருமே அப்படியே நல்லா பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி டெலைட்டடாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு இருந்தது இன்னும் டாக்ஸிகேஷன் ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. தே ஃபெல் டவுன், ஆடிட்டு இருக்கும்போது டம்மால்னு விழுறான். They moved about with seductive gestures and at last became overwhelmed by their drunkenness. They collapsed right there. நல்லா குடித்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி டமால்னு அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இதோடு இந்த கதை முடியுது. ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்க, ஒரு ஏழையான ஒரு அப்பா ஒரு பையனை பற்றி சொல்கிறாங்க, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பூதியை பற்றி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வெயில்ஸ் வேர் பண்ணணுன்ற கல்ச்சரும் தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் ஏபிள் தான், ஒர்க் பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டாங்க, லிக்கருக்கு அடிமையாக இருக்காங்க. அதே போல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெக்கருக்கு அவங்களோட மிச்சமான பூரிஸை கொடுத்து ஒரு சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஸோ தன்கிட்ட இருந்ததை கொடுத்து சந்தோஷமும் அடைகிறாங்க. பட் அட் தி சேம் டைம் அவங்க ஸ்டவ்டு வாங்க கூட ஒரு மனசு இல்லாமல் அந்த ஸ்டவ்டோட காசை நல்லா செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம் வில்லேஜர்ஸ் கிட்டன்ற ஒரு ஆட்டிடியூடும் காட்டுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டவ்டு ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் மோஸ்ட்டாக எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் தான் கேட்பாங்க. மாதவ் பற்றி சொல்லுங்கள், ஜீசு பற்றி சொல்லுங்கன்னுவாங்க. ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க, செல்ஃபிஷாக இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் தான் கஷ்டப்படுறாங்க, அது கூட கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் அட் தி சேம் டைம்ஸ் அவங்க சாமர்ஸாக இருக்கிறனால, ரொம்ப புவராக இருக்கிறனால தான் அவளை பார்த்துக்க முடியலன்னு ஒரு சைடும் இருக்குது. ஸோ இது ரெண்டு இதையும் கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். தேங்க்யூ.